பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நவதானியங்கள் வச்சு குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது தாங்க நவதானியங்கள் மாவு. ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ தேவையான அளவு எனக்கு 1 கப் தேவை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் 1/4 டம்ளர் அப்படி போட்டுக்கிறலாம். 1/4 டம்ளர்னால் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போதும். இதை தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு அரைச்சி ஒரு 2-3 மணி நேரமாவது வெளியில் இருக்கணுங்க. நல்லா புளிக்கணும். உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன். இந்த அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நவதானியங்கள் மாவுங்க. இந்த மாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த மாவில் நம்ம தோசை செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், குழந்தைங்களுக்கு புட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியானது. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா சோளம், அரிசி சோளம்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு, கம்பு, பாசிப்பயறு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. எல்லாமே சேர்த்து ஒரு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவில் நீங்கள் குழி பணியாரம் செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலாக கிட்ஸ் கூட ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா அது கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்படி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கப் அளவு இருக்கிற அரிசியையும் உளுந்தம்பருப்பு நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் வெளியில் வைக்கணுங்க. வெளியில் வச்சதுக்கப்புறம் அது புளிக்கணும். அந்த மாவு புளிச்சதுக்கப்புறம் நவதானியங்கள் மாவையும் ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு அளவுக்காக அதில் காமிச்சேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் புளிச்சிடும். புளிச்சதுக்கப்புறம் அந்த மாவை ஆட் பண்ணி நல்லா மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி வச்ச வெல்லத்தை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவில். பச்சரிசி மாவும் உளுந்த மாவும் அரைச்சி ஒரு 3 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நவதானியங்கள் மாவை ஆட் பண்ணணும். அது 2 மாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெல்லம் நம்ம காய்ச்சி இதில் ஆட் பண்ணி இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரெடியானதுக்கப்புறம் நம்ம குழி பணியார சட்டியை நல்லா அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்க மெயினானா நீங்கள் நெய் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஆயில் ஊற்றி தான் செய்ய போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், மேலே வெந்தது மாதிரி இருக்கும். கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வேண்டாம், இதுவே சூப்பராக வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மாவில் முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழிப்பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக குழிப்பணியாரம் வந்து நவதானியங்கள் வச்சு செஞ்ச குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.